அவினாசி தொகுதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்து இருக்கிற ஒரு தொகுதியா இருக்குது. அத்திக்கடவுங்கிறது ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு வரம். அது இல்லைன்னா இன்னைக்கு வந்து எங்களோட பண்டம்பாடிகள் கூட தண்ணி இல்லாத நிலைமைக்கு போயிருக்கும். இன்னைக்கு வந்து எங்க குளங்குட்டைகள் இருக்கு, இன்னுமே நிறைய குளங்குட்டைகளுக்கு போய் சேர வேண்டியது. அது வந்து நம்ம ஆட்சி வந்தா கண்டிப்பா அது எல்லா குட்டைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியலாம். கண்டிப்பா உங்களுக்கு பாருங்க, அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கனவு. பல விவசாயிகள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், வருட கணக்குல அவங்க அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க எல்லாம் இதுல இருக்காங்க. இப்போ கடைசியா அதுக்கான ஒரு விடிவு பலன் ஒரு விவசாயியால தான். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போது கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கி முழுமையாக ஒரு 90% திட்டத்தை வந்து முடிச்சு வச்சுட்டார். 90% முடிச்சு வச்ச பிறகு கொரோனானால அந்த வேலை கொஞ்சம் லேட் ஆகினால அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த 5 வருஷம் திமுக அரசாங்கம் அதை பத்தி கவலையே படல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த நேரத்தில் எல்லாரும் விவசாயிகள் மறுபடியும் ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏதோ பேருக்கு, ஏன்னா ஏடிஎம்கேக்கு பேர் வரக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பேர் வந்து பேருக்கு கொஞ்சம் குளங்களை குட்டைகளை ஐடென்டிஃபை பண்ணி நீரேற்றத்தை சரியாக முறையில் வடிவமைக்காம ஏதோ ஒரு ஏனோ என்னன்னு பண்ணது நிறைய குளங்கள் விட்டு போயிருக்கு. நீரேற்றம் வந்து அதுவும் சரியாக பண்ணாம இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினுடைய 2ஆம் பகுதியை நாம் கொண்டு வந்தே தீர்வோம். அதுல விடுபட்ட போன அத்தனை குளங்களும் குட்டைகளும் தண்ணீர் நிரப்பப்படும். அது மூலமா தண்ணி வந்து மேல வர்றது ரிஜெனரேட் ஆயிரும். அதனால விவசாயிகளுக்கு, கால்நடைகளுக்கு, நமக்கு குடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனை வந்து முழுமையாக தீர்ந்து இந்த பகுதி ஒரு செழுமையான விவசாய பகுதியாக மாறும்.